வணக்கம் தோழர்களே. மோடி மனித பிறவியே அல்ல. என்னடா இது திடீர்னு மோடி மனித பிறவி இல்லை அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா, மோடி மனித பிறவியே அல்ல. மனிதன் இல்லைன்னா அப்ப வேற என்ன? மிருகமா, தாவரமா, பறவையா, ஊர்வனவா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுவும் இல்லை. மோடி மிகப்பெரிய மகான், ஜாம்பவான், பீஷ்மர், பிதாமகன், இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு யார் சொன்னது? பாஜக காரங்களா, RSS காரங்களா? அதுதான் இல்லை. இல்லை அந்த நாட்டு மக்களா? அதுவும் இல்லை. அவரே அவரை சொல்லிக்கிறார். ரீசெண்டா தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னுடைய தாய் உயிரோடு இருக்கிற வரையும் நானும் பயாலஜிக்கலா தான் பிறந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் தாய் இறந்த பிறகுதான் எனக்கு தெரியுது நான் பயாலஜிக்கலா பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் பயாலஜிக்கலா பிறக்கவே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக பரமாத்மா தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. அதாவது அரசியல்ல என்ன வேணா பேசலாம், இது என்ன பேசலாம், கேட்கறவங்க கேன பயலுக்கு தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எது என்ன பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் மோடி அவர்கள். அவருடைய கட்சிக்காரங்க வேணா அவர் சொல்ற கதையெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க, அவர் சொல்ற வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி கொஞ்சமாச்சு பகுத்தறி இருக்கிறவங்க அவர் சொல்ற கதைகள் எல்லாம் நம்ம தயாரா இல்ல. நாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுற கூட்டம் எங்க கிட்ட வந்து நான் தான் கடவுள்னு சொல்றவரை போய் எப்படி நம்புறது? கமலஹாசன் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாரு அவனை நம்பு, கடவுள் இருக்குன்னு சொல்றான் பாரு அவனும் நம்பு, ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றான் பாரு அவனை மட்டும் ஒரு நாளும் நம்பிடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மோடிக்கு அப்படியே பொருந்தும்னு நினைக்கிறேன். பாஜக காரங்க அவர் என்ன சொன்னாலே தலையாட்டிக்கிட்டு விஸ்வகுரு, பிதாமகர், பீஷ்மர், அர்ஜுனன், கிருஷ்ணன், ராமர் அப்படின்லாம் கதை விட்டுட்டு தெரிவாங்க. அவர் சொன்னா உலக நாடுகள் எல்லாம் கேட்டுக்கும். இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நிறுத்திடுவாங்க, உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்திடுவாங்க. அவர் தான் உலக நாடுகளுக்கெல்லாம் தலைவர், அவருடைய தலைமையை ஏற்றுதான் உலக நாடுகள்லாம் நடக்குது, அவருடைய அறிவுரையின் பேர்ல தான் உலக நாடுகளே இயங்குது. அமெரிக்காவே அடிபணிந்து நடக்குது, சைனா மோடியை பார்த்து எப்படி பயந்து நடுங்குது, பாகிஸ்தான் எங்க இருக்குன்னே தெரியாம பயந்து ஓடிடுச்சு, இப்படின்னு எல்லாம் கதை விட்டுட்டு தெரிவாங்க பாஜக காரங்க தான். அந்த கதையெல்லாம் கொண்டு போயிட்டு பாஜக காரங்க கிட்ட மட்டும் காமிக்கணும் மோடி அவர்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் தான் உயர்ந்த மொழி, மூத்த மொழி, உலகிலேயே முதுமையான மொழி, தமிழர்களுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுடைய உடை பிடிச்சிருக்கு, உணவு பிடிச்சிருக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரம் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, தொன்மையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை என்னால தமிழ் கத்துக்க முடியல அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் அப்படி இப்படின்னு உருகி உருகி பேச வேண்டியது ஓட்டுக்காக. இங்கிருந்து போன உடனே தமிழர்கள் எல்லாம் திருடர்கள்ன்ற பாணியில ஒப்புமையா பொதுவா எல்லாரையும் தமிழர்கள் எல்லாம் திருடர்கள்ன்ற பாணியில எல்லாரையும் பேசிட்டு போக வேண்டியது. என்னதான் சார் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? முட்டாளினுடைய கடைசி ஆயுதம் அழுகைன்னு சொல்ற மாதிரி யூபியில போய் எலெக்ஷன் அப்போ தேர்தல் பரப்புல அழுதும் தீர்த்திருக்கீங்க. கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த ஒரு முறை மட்டும் உங்களுக்காக நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 10 வருஷமா நீங்க என்ன செஞ்சேன்னு நாங்க பார்க்காம இருந்திருக்கோம். நீங்க செஞ்சதெல்லாம் போதும் சார், போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க தான் கடவுளாச்சே, கடவுளுக்கு கொஞ்சமாச்சு ரெஸ்ட் தேவை. எங்களுக்காக உழைச்சி ஓடா தேயாதீங்க, பாவம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இருக்கிறவங்களுக்கு வழி விடுங்க. நீங்க கடவுளா வேணா இருந்துட்டு போங்க, பிதாமகனா வேணா இருந்துட்டு போங்க, ராமனா கூட இருந்துட்டு போங்க. எங்களுடைய கொள்கை கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குவன் காட்டு மிராண்டி. இதுதான் எங்களுடைய கொள்கை. நீங்க கடவுள்னு சொல்லிட்டு தெரியறதெல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் உங்க வாட கூட படாது. அதெல்லாம் யூபி, குஜராத், பீகார், ஒடிஷா அந்த மாதிரி இடத்துல வச்சுக்காங்க. நீங்க பிதாமகன் சொல்றது, கடவுள் சொல்றது, கிருஷ்ணர் சொல்றது, இந்து முஸ்லீம் பிரச்சனை கிளப்புறது, இதெல்லாம் நார்த் இந்தியாவோட நிறுத்திக்கங்க. கீழே வந்துடாதீங்க, உங்களுடைய பருப்பு வேகாது. இங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப கடைசியில என்னடா சொல்றது அப்படின்னு தெரியாம எது உயர்ந்த ஸ்தானமா இருக்கோ அதை போய் எடுத்துக்க பாக்குறீங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்ப கடவுள்ன்ற ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரியான ஒரு கேவலமான கடவுள் எங்களுக்கு தேவையில்லை சார். போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.